அப்படியே மாதிரி இப்ப சேட்டு உங்க கூட தான் நடராஜ். இருக்காரா? சரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சு என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏங்க என்னாச்சு? பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். என்ன மதி, ஏற்கனவே சூர்யாவை காணுன்ற டென்ஷன்ல இருக்கோம். நீ வேற சொல்லாம கொள்ளாம போயிட்ட. எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ. என்ன? சாரிங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டீங்களா? நடராஜும் அப்ப வெளியில போயிட்டான். அம்மாவும் பாட்டியும் அழுதுட்டே இருந்தாங்க. எனக்கும் வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருந்தது. சரி சாமி கும்பிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் தாங்க போனேன். சரி சரி, நீ போய் அத்தைய சமாதானப்படுத்த. நான் போய் ராஜேஷை கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன? ஏங்க நீங்க போய் கூப்பிட்டா அவர் வருவாரா? ஏய், அவன் வழி தெரியாம நடு ரோட்ல நின்று இருக்கான். இப்பதான் போன் பண்ணா. நீ போ, நான் வந்துடுறேன். கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா. ஆமா பாட்டி. அம்மாவை கூட. ம். மா இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா? அழாதம்மா. சூர்யா கண்டிப்பா இன்னைக்கு கிடைச்சிருவா. மா நீ வேணா பாரு, இன்னைக்கு நல்ல தகவலா நமக்கு வரும். நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்து. எந்திரிமா, வா. அழாதம்மா. மா மா நடராஜ், மா என்னப்பா? என்னாச்சு? அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, பதறாதீங்கம்மா. நம்ம கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா? அந்த பணத்தை சேட்டை தரேன்னு சொல்லிட்டாரான். ஐயோ, தம்பி, நீங்க யார் பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கணும். குழந்தை குட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உதவியை நான் காலம் பூரா மறக்க மாட்டேயா. மா அது மட்டும் இல்லம்மா, போலீஸ் வேற ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சேட்டு அவனுங்களை விட மாட்டேங்கிறாரு. மா அந்த ஆளுங்கிட்ட பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து சூர்யா வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எப்படியாவது கைது பண்ணணும்னு தீவிரமா இருக்காங்க. ஐயோ, அது எதுவும் தப்பாயி சூர்யாக்கு எதுவும் ஆயிடாது. மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா. ஏன்னா அவனுங்களே கடத்தினவனுங்களே அவ்வளவு யோசிக்கும் போது போலீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு யோசிப்பாங்க? அதுவும் இல்லாம நம்ம மாறியும் ஒரு போலீஸ் தானம்மா. அவர் எப்படிமா விட்டுருவாரு? கண்டிப்பா சூர்யாவை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதுனாவே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானம்மா அர்த்தம். மா இன்னொன்னு, இப்ப சூர்யாவை கடத்தினதே வெறும் பணத்துக்காக மட்டும்தான். பணம் கொடுத்துட்டா சூர்யாவை விட்டுருவாங்கம்மா. அதுக்கப்புறம் போலீஸ் ஆச்சு இல்ல அந்த ஆளுங்களாச்சு, நமக்கு என்ன? என் வயித்துல பால வாத்த. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்திருக்கு. குட்டிக்கு ஒண்ணும் ஆகல. அவ திரும்ப கிடைச்சிருவாள. மா நான் தான் சொன்னேன்ல, தைரியமா இருமா. அவ யாருக்கு என்னமா பாவம் பண்ணா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, திரும்ப வந்துருவா. இந்த நேரத்துல தான் நீ தன்னம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கிறது முக்கியம். ஆமாம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு வந்துருவா. வந்துருவா. அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் எதுக்கு சோகமா இருக்கணும்? எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்ட போதும். நான் எப்பவும் போல என் வேலையை பாக்குறேன். நீ என்னமா சாப்பிடுற? அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சொல்லுங்க அத்தை, காபி போட்டு கொண்டு வரட்டுமா? சரி சுந்தரி, நான் இப்ப கொண்டு வரேன். ஹலோ ஏய் ஷாம், சொல்றா, எங்கடா போன? ஆமாடா, பணத்துக்காக தான் கடத்தி வச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்தா விட்டுருவோன்னு சொல்லிட்டாங்க. அதான் யாருன்னு தெரியலையே நமக்கு. ஒரு நிமிஷம், பாபு வந்திருக்காரு. அப்படியே லைன்ல வெயிட் பண்ணு. நடராஜ், என் ஃப்ரெண்டு ராஜேஷ். வாங்க சார். ஹலோ ஹலோ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சொல்றா. வா பாபு, நீயே போய் வாங்கிடுறா. வாடா. மதி, ராஜேஷ் வந்திருக்கான். வாடா. வாங்க. பாட்டி, என் ஃப்ரெண்டு ராஜேஷ். வணக்கப்பா, உட்காரு. சரிங்க பாட்டி, உட்கார்றா. இருக்கட்டும். உட்காருங்க. ஏய் உட்கார்றா. ராஜேஷ், டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? டேய், நான் டீ குடிக்க மாட்டேன்னு தெரியல. ஸ்ட்ராங்கா காஃபி ஒன்று போட்டு சொல்லு. மதி, ஐயோ, காஃபி தூள் தீந்து போச்சுங்க. டீ வேணா போடட்டுங்களா?
மதி என்னாச்சு? சூர்யா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்பதான் சூர்யா வீட்டுக்காரு ஃபோன் பண்ணாரு. சேட்டே பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் சூர்யாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். டேய் ஃபைலுக்கு போறா. என்னது இது? டாக்குமெண்ட் தப்பா அடிச்சிட்டேன்ல, அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதனால நீ மறுபடியும் இதில் சைன் பண்ணணும். நீங்க சைன் பண்ணிட்டீங்களா? இல்ல மதி. பாபு நீ படிச்சு கையெழுத்து வாங்க, நான் கிளம்புறேன். டேய் எப்ப பாரு உட்கார ஒரு நிமிஷம் இரு, நான் கையெழுத்து தம்பி. வாங்க. உட்கார ஒரு நிமிஷம் உட்காரு. மதி நீ உள்ள வா. வா. ஏன் மதி இப்படி பண்ற? ஏங்க நீங்க தப்பு பண்றீங்க. அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ கையெழுத்து போடு. படிச்சு பார்க்காம எப்படிங்க கையெழுத்து போடுறது? மதி மதி பொதுவா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால லீகல் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் படிச்சாலும் உனக்கு புரியாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சைனை போடு. லீகல் பாயிண்ட்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. இவ்ளோ இருக்கு. இவ்வளத்தையும் நாம இப்ப படிக்க முடியுமா? அவர் போயிட்டு அப்புறமா வரட்டும். நம்ம சூர்யா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கழுத்து போடலாம். மதி என்ன மதி இப்ப நான் சொல்றதை நீ கேப்பியா கேட்க மாட்டியா? தெரிஞ்சே தப்பு பண்றீங்க. அதை நான் அலோவ் பண்ண முடியுமா? மதி கடைசியா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இப்ப என்ன உங்களுக்கு கழுத்து போடணும் அவ்வளவுதானே? ஆமா. கொடுங்க. சைன் பண்ணு. இந்தாங்க. மதி அவன் எத்தனை வருஷமா எனக்கு பழக்கம் தெரியுமா? அவன் ஏமாத்த மாட்டான் மதி. நமக்காக தான் அவன் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கான். சரியா? அதை புரிஞ்சுக்கோ நீ. கையெழுத்து போட்டுட்டேன். மதி என்ன மதி? கையெழுத்து போட சொன்னீங்க, போட்டுட்டேன். அவ்வளவுதானே? சரி விடு, நீ வா. பாபு சிஸ்டர் படிக்கணும்னா படிச்சுட்டு அப்புறம் கூட கையெழுத்து போடட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன இன்னைக்குள்ள கொடுக்கணும் அவ்வளோதானே. இல்லைன்னா நம்ம வேற கம்பெனி மூவ் பண்ணிக்கலாம். நீ வேற டார்ச்சர் பண்ணாதடா. கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, வா. என்ன மாப்பிளே? என்ன நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லல. என்ன என்ன சுந்தரி, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கடத்தல்காரன் எனக்கு ஃபோன் பண்ணா. என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? ஐயோ, உங்க நம்பர் எப்படி? என்ன சொன்னா? இந்த மாதிரி உங்க மருமகளுக்கு ஃபோன் பண்ணா அவர்கிட்ட பணம் இல்ல, தரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் நாங்க சூர்யாவை விடுவோம். இல்லன்னா அவளுக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, கடவுளே அவளை காப்பாத்துப்பா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சுந்தரி எதுக்கு பயப்படுற? அமைதியா இரு. நான் இருக்கேன்ல, விட்டுருவேனா? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உயிரோடவே இருக்க சுந்தரி, மாட்டேன். நான் சொல்றதை கேளு. நான் யார் யாருக்கோ பணம் கொடுத்து உதவி இருக்கேன். ஏன் மக வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அவங்க எவ்வளவு கேட்டாலும் அந்த பணத்தை கொடுத்துட்டு சூர்யாவை கொண்டு வந்து உன் கையில ஒப்படைக்கிறது ஏன் பொறுப்பு. இத பாரு சுந்தரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இத பாரு, திரும்பவும் சொல்றேன், என் உயிரை கொடுத்தாவது நான் சூர்யாவை மீட்டு கொண்டு வருவேன். என்ன நம்பு. முதல்ல கண்ணை தொடச்சுக்க சுந்தரி. மாப்பிள்ள, யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க? எங்களுக்கும் தெரியல. நேற்று சாயங்காலத்துல இருந்தே சூர்யாவை காணும். நாங்களாம்
நேத்து அவளை திட்டினதால தான் அவ கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா மாறி ஏதோ ஒரு சேட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னு சூர்யா சொன்னா. அப்போ அந்த சேட்டு தான் கடத்தி இருப்பான். வாங்க சேட்டு கிட்ட போய் பேசலாமா? ஐயோ இல்லத, அந்த சேட்டு தான் இப்ப நமக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட அந்த சேட்டு மாறியும் தான் சூர்யாவை தேடி போயிருக்காங்க. என்ன மாப்பிள்ளை இது? ஏன் இப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு காணாம போயிருக்கான்னு சொல்றீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லத, சொல்லக்கூடாதுன்னா இல்ல. எங்க நான் சொல்லி திவ்யா ரொம்ப பதட்டமாயிட்டானா? அதுவும் இல்லாம அம்மா தான் இப்ப சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. ஆமா, ஏற்கனவே அபாஷனான பொண்ணு. டாக்டர் வேற அவளுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த நேரத்துல நாங்க ஏதாவது சொல்லி அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா அதனாலதான் சொல்லல. ஐயோ, திவ்யாவுக்கு தெரியாம என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் கமிஷனரையும் டிஜிபியை கூட பாத்திருப்பேன்ல. இல்ல அத்தை, டிபார்ட்மெண்ட் மூலமா மூவ் பண்ணிட்டு இருக்கோன்னு மாரிசாமி சொன்னாரு. அவங்க ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க மேலதிகாரி கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. நாம அதுக்குள்ள டிஜிபி கமிஷனர்னு போனா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும்னு பயந்துகிட்டு தான் நாங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. சரி, பணம் தான் அவங்க பிரச்சனைனா எவ்வளவு ஆனாலும் சரி, கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டியது இல்ல, தைரியமா இருங்க. அத்த யாரும் எல்லாம் கடத்தல, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் கடத்திருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத, என்கிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் உங்ககிட்ட பணம் இருக்குங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிமாண்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எந்த கேள்வியும் கேட்காம உடனே பணம் எடுத்து கொடுக்க ரெடியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க ஃபோன் நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது வேற யாரும் இல்லத, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா தான் இருக்கணும். அப்படி யார் இருக்காங்க? நான் நினைச்ச ஒரு ஆளு சித்தப்பாதான். ஆனா அவரும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. வேற யாரா இருக்கும்? வேற யாருன்னே தெரியலத. இந்த மாதிரி ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது சூரிய நம்பர் தான். லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ நட்ராஜ், எத்தனை மணிக்கு வந்து பணத்தை வாங்கிக்கலாம்? யாருங்க நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என்ன போட்டு கொடுத்துடலான்னு பாக்குறியா? சார் அப்படிலாம் இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும்? யோ, நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறேன். போன் பண்ணி உன் தங்கச்சி உசுரோட இருக்கான்னு சொன்னேன். பணத்தை கேட்டேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன். உன் மாமியார் கிட்ட கேளியானா உன் மாமியார் கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்ச. சரி, மாமியார் கிட்ட பணம் கேட்டா உன்னை ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு விஷயத்தை நானே போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஒரு கடத்தல்காரன் என்னையா செய்ய முடியும்? பாரு, இப்ப நான் இன்ஃபார்ம் பண்ண உடனே உன் மாமியார் அலறி அடிச்சுக்கிட்டு செக் புக்கை எடுத்துக்கின்னு சிகப்பு கலர் கார்ல 85-45 வந்தாங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த சிகப்பு கலர் கார் உன் வீட்டாண்ட வந்து நின்னுச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? உன்னையும் உன் குடும்பத்தையும் க்ளோஸா வாட்ச் பண்றோம்னு அர்த்தம். இந்த பார், போலீஸுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொன்ன உன் தங்கச்சி சங்க அறுத்துருவோம். ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ, இத பாருங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு எங்க பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ, லவுட் ஸ்பீக்கர்ல கேக்குறீங்களா? அதுவும் சரிதான். நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களே லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நல்லது பண்ணிட்டீங்க. அம்மா, பேங்க்காரம்மா, சந்திரமோ, நான் பேசுறது கேக்குதா? போன் அவங்க கிட்ட கொடுப்பா. சொல்லுங்க. சந்திராமா, உனக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது? வலசரவாதத்துல இருக்கிற VTV பேங்க்ல தானே? அங்கேயும் இருக்கு. ஏகப்பட்ட பேங்க் இருக்குமா உனக்கு? நீ என்ன பண்ற, அந்த பேங்க்ல போய் நாங்க சொன்ன 20 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு வெயிட் பண்ணு. சொல்லுங்க, எங்க வந்து கொடுக்கணும்? நானே அங்க வந்து கொடுத்துறேன். பாத்தியா, போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குற. நாங்க என்ன இழிச்ச வாங்களா? இத பாருங்க, யார் சொல்றாங்களோ இல்லையோ, நீங்க என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க.
எங்க பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. சந்திராமா தெரியுமா, அதுக்காக தானே உங்களை சூஸ் பண்ணிருக்கோம். நீ என்ன பண்ற, நாங்க சொன்ன 20 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல எடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. ஏன்னா அவ்வளவு பணத்தையும் பேங்க்ல தான் சேஃபா வச்சிருக்காங்க. நாங்களும் பணத்தை அங்க வந்து வாங்கிக்கிறோம். ஆனா போலீஸ் கீலிஸ வர வச்சு கலாட்டா பண்ண எல்லாருக்கும் லாஸ். சந்திராமா எப்ப எப்படி வந்து பணத்தை வாங்கிக்கிறது நாங்க போன் பண்ணி சொல்லுவோம். இதுக்கு நடுவுல நீ ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ணணும்னு நினைச்ச சூர்யாவை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவோம். ஜாக்கிரதை. ஐயோ கடவுளே. அம்மா, ஐயோ, சுந்தரி, சுந்தரி, மாப்பிள்ளை சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க. அம்மா சுந்தரிமா, சுந்தரி, அம்மா, சுந்தரி, அம்மா, எழுந்து. இங்க பாரு சுந்தரி. அம்மா, எழுந்துருங்கம்மா. அம்மா, சுந்தரி, என்ன சுந்தரி நீ தைரியமா இருக்க வேண்டாமா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ வேண்டாம். என் பொண்ணு எனக்கு உயிரோட வந்தா போதும். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. என் சுந்தரி, பொண்ணை காப்பாத்துங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இத பாரு, நாங்க இப்ப பேங்க்குக்கு போறோம். அவங்க கேட்ட பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு சூர்யாவோட தான் நாங்க இங்க திரும்பி வருவோம். நீ தைரியமா இரு சுந்தரி. ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க உடனே போங்க. அம்மா, போயிட்டு நீங்க வந்துடுறேம்மா. போங்க போங்க. மாப்பிள்ள வாங்க. மதி பத்திரமா பாத்துக்கோமா. மதி, மாப்பிள்ள பாத்துக்கோ, வாங்க. மதி. நான் வரேன் சுந்தரி. வாங்க மாப்பிள்ள, பேங்குக்கு போலாம்.